كلها يا رب العالمين. கிருபையுடையோனே, ரஹ்மானே, இரக்கமுடையோனே, ஊனும் உறக்கமும் உறவும் இல்லாதவனே, அடியார்களாக எங்களுக்கெல்லாம் ஊனையும் உறக்கத்தையும் உறவையும் கொடுத்து மகிழ்பவனே, உனக்கே புகழ் அனைத்து முறித்தாவதாக. அன்பானனே, கண்ணியமானவனே, கருணையாளனே, இரக்கமுடையோனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட அத்துணை சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. இருளிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்துவிட்ட அத்துணை சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பாவமற்ற மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. இந்த உம்மத்தை எல்லா விதமான பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உம்மத்துக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய குடும்பத்தார்கள், உறவுகள், உற்றார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய ஜமாத்தார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய மஹல்லா வாசிகள், இந்த உலகத்தில் உண்டான முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு சென்ற எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை பிரகாசமாக ஆக்கி வைப்பாயாக. கபருடைய அதாபை விட்டும் இருளை விட்டும் நெருக்கடை விட்டும் பாதுகாப்பாயாக. கபருடைய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து அவர்களுக்கும் எங்களுக்கும் ஈடேற்றத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கபருடைய வாழ்க்கையை உன்னால் புரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக, யா அல்லாஹ், உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக ஆக்கி விடுவாயாக. கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. நரக படுகொலியாக ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்ற உம்மத்தாக எங்களை கபூல் செய்வாயாக. உனது இல்லத்தை யா அல்லாஹ், நாங்கள் வலம் வந்தவர்களாக நாங்கள் கேட்கக்கூடிய இந்த தௌபாவை கபூல் செய்வாயாக.